ஸ்டாப். ஐயோ வந்தாச்சு. இப்போ வந்துடுச்சு. ப்ளே கொடுப்போம். ஸ்கேனிங் வேர்ல்டு. தி ஜூ கொடுக்க போகிறோம் கைஸ். கொடுத்தாச்சு. லெவல் 1. உங்களுக்காண்டி நான் புதுசாக லெவல் 1 ஏற்றுனேன். பனிக்காயத்துக்கு போயிட்டோம். பேர் தெரியல. இன்னும் வெள்ளை கலர்ல இருக்கு. தெரிஞ்சா டால்பின் மாதிரி தான். ஆனால் மண்டையில் மட்டும் இந்த டீரெக்ஸ் ஜுராசிக் பார்க் இருக்கு, அதில் மூளை இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது இவனும் உல்ஃபு மாதிரி தான் இருப்பான். சொன்ன ஆஸ்ட்ரிச் டம்மி கூட ஒண்ணுமே லியோ படத்துல வர ஒன்லெஸ் அதுக்கு சொன்னா அப்படியே பசைன்னு இருக்கிறேன். பெங்கால் டைகர்லாம் இருக்கிற இடம் இது. கேசவரி முட்டுவான் தான் இப்போ காமிக்கிறேன். முட்டுவான் உங்களுக்கு காமிக்க முடியல, இன்னும் ரீச்சு இருந்தாலும் உங்களுக்கு பஸ்லேருந்து வராங்க. பெங்கால் டைகர் வந்து பிளாக் பேந்தர் தான். அந்த கருப்பை பிளாக் பேந்தர். அப்புறம் இந்தியன் லெப்பர்டு இருக்கு. சீட்டாவோட தம்பி மாதிரி இது. வெறும் பார்க்
அந்த மீன் தொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. உங்க சைஸ் கூட இல்லை. அது என்னோட பாதி எனக்கு தெரியாது. என்னமோ கில்லர் வேல்னு சொல்லப்படுற இந்த ஒர்க்கா பாரு, அடிச்சா வாயை பொழக்கிறான். கடிக்க தெரியாத நான் எல்லாம் பாருங்க. ஆனா ஒருத்தன் அடிச்சா ஒரு கூட்டமே கிளம்பிடும். வெளில போறதுதான் கஷ்டம். கண்ணாடி எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. வரும்போது கண்டிப்பா உடச்சிடணும். இப்போ போயிடலாம். போயாச்சு. அடுத்து லைட் ஹவுஸ். இதுதான் சின்ன மீன் தொட்டி. அதில் ப்ரௌன் ரேவும் சீ பாசுங்கிற ஒரு மீன். அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சீ பேஸ் BOSSனா தான் பாஸு. பாய்ஸ் குதிரைகள் எல்லாம் எடுத்துட்டு போனா நாளைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா அப்ப எடுத்துட்டு போவோம். அடுத்த வாட்டி வரும்போது இந்த ஜூவை நான் கொஞ்சம் மாடிஃபைன் பண்ணி வச்சிடுறேன். மூணாவது நாள் போடுங்க. அப்போ அந்த மாதிரி மாடிஃபைன் பண்ணி வச்சிருவேன் கண்டிப்பா. டைகர் ஷார்க்கோ என்னமோ ஒரு ஷார்க்கு. அது டைகர் ஷார்க்கு கிரேட் ஒயிட்டுன்னு. பெருசாக இருக்கிறது கிரேட் ஒயிட்டு, சின்னதாக இருக்கிறது டைகரா. பாருங்கோ நான் காமிச்சிட்டோம் பண்ணியிலேருந்து இல்லை. அதே உள்ஃபோ தூக்கி இங்கே போட்டுங்க. ஐயோ கொலை கொலை ஜூ கீப்பராக இருக்குமோ அந்த சமாதி கட்டினது. கீப்பர் யாரு? என்ன தவிர அந்த கேமுக்குள்ள யாருமே இல்லை என்ன தவிர. மரத்தான் சுத்துறோம். அதோட கொகை இதான் ப்ரௌன் டியர். என்னடா பிளாக் டியர் ரெண்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது. உண்மையாலுமே எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொன்று வேற போட்டிருக்காங்க. நானே மனுஷன் இல்லை, அது மிருகம். மிருகம்லாம் இல்லை, அது ஒரு இது உள்ள என்னடா கறியை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. மாடிஃபைன் பண்ணுவோன்னு சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. கண்டிப்பாக இதையும் போட்டுருவேன். இதில் என்னென்ன அனிமலை போடுவேன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியெல்லாம் இல்லை சொல்ல மாட்டேன். அப்படி போட்டுருவேன். இதை காட்டு பண்ணி ஹக்குன்னு வேற சொல்றேன்.
வைக்கணும். இதெல்லாம் பார்த்தோம்ல பாருங்க ரைனோ. இதெல்லாம் டைனோசர் காலத்தில் வந்து அதை தூக்கி போட்டு இங்கே போட்டிருக்காங்க. முடியெல்லாம் யாரும் அவங்க கொட்டி விட்டது. நானும் சொல்லிடுறேன் ஜிராஃபி டம்மி பீஸ் வைல்டு பீஸ்ட்னு சொல்லுவாங்க. இருக்காது. 4 விலங்க ஒரே கேஜியில் போடுறாங்க. 2 விலங்க ஒரே கேஜியில் போடுறாங்க. அடுத்து பேட்ஸு இந்த இருக்கு பாருங்க. இதான் இந்த போர்டில் கூட போட்டுருப்பாங்க. தி பேர்ட் கேஜ். கதவை சாத்தணும் இல்லாட்டி பறக்கிற பேர்ட்லாம் வெளில போயிடும். ஆஸ்ட்ரிச்சு தான் பயணக்குடின்னு நமக்கே தெரியும். அதனால்தான். ஆனால் அதோட ஒரிஜினல் சவுண்டை இங்கே போடல. இது என்னது பாலமா? ஆனால் எதுக்கு மீனை போட்டு வச்சுருக்காங்க? பேர்டு தான் இருக்கு. மீன் எதுக்கு ஃப்ளெமிங்கோவா இருக்கு இங்கே? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி. அது மட்டும் இல்லை, இந்த கேமை யார் விளையாண்டுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். என்னெல்லாம் பண்ண மாட்டேன். என்னமோ உங்களை மாதிரி கமெண்ட் அடிக்கிறேன். அதே மாதிரி கமெண்ட் அடிச்சிடுறேன் காய்ஸ். கேசோவேரி என்னடா காதல் ஜோடியா 2 பேரும் அடி. ஐயோ தோற்றம். சரி நம்ம வெளில போயிடுவோம். சாத்திட்டு போயிட்டே இருக்கேன். அதெல்லாம் நமக்கு கிடையாது. மாதிரி விட்டு எல்லாம் கீழே வந்துடும். நம்ம ஊரில் தான் மண்ணு கீழே விழுவோம். இவங்க ஊர்லலாம் கீழே விழுவாது. ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே நடுவில் வராது. இந்த கேஜில் எதுவுமே இல்லை. இதில் வந்து அதே தான் நம்ம பட்டம் கிளம்பணும். சிங்கம் 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 சிம்பா துரத்துறான். கடிக்கிறாங்க எல்லாம் அப்புறம் வந்தோன்னா
இப்போ காமிக்கிறேன் போகும்போது இந்தா இருக்கு பாருங்க. வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறப்ப கண்டிப்பாக போட்டுடலாம். அதில் சேவிங் மில்டு ஆட் போயில